வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் மாணவர்களே. இன்றைக்கி நாம் 2024 அதாவது கடைசி வருஷம் லேட்டஸ்டான பேப்பர்ஸை பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக தமிழையும் எக்ஸ்பிளனேஷன் செய்வேன். உங்களோட தமிழ் பேப்பரையும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. செப்பரேட்டாக தமிழ் மீடியம் செஷன்ஸும் நான் முடிஞ்ச அளவில் வீடியோஸில் இன்க்ளூட் பண்ண பார்க்குறேன். ஸோ இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒவ்வொரு வீடியோவும் ஷார்ட்டாக எவ்வளவு கொஷின்ஸ் எனக்கு செய்ய முடியுமோ, ஷார்ட்டாக மிச்சம் லென்த்தாக ஒரு வீடியோ செய்யாமல் எத்தனை கேள்விகள் செய்ய முடியுமோ அவ்வளோத்துக்கு இந்த கேள்விகளை நான் செஞ்சு கொண்டு போகிறேன். இந்த வீடியோவினுடைய நோக்கம் இப்போ நாம் எல்லோரும் பாஸ் பேப்பர் செய்யக்கூடிய ஒரு காலம் சரிதான. எக்ஸாமுக்கு நம்ம பாஸ் பேப்பர் செய்ய ரெடி ஆகுவோம். அப்போ நம்மளோட மனசில் நாம் இன்னும் படித்து முடியலையே, எப்படி ஒரு பாஸ் பேப்பர் செய்கிறங்கிற ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு மாணவன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து, ஒரு ஸ்டூடெண்ட்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எப்படி ஒரு பாஸ் பேப்பர்ஸை செய்கிறது, எப்படி அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிற ஒரு சப்போர்ட்டிவான ஒரு செட்டப்பில் தான் நான் இப்போ இதை நான் உங்களுக்கு செஞ்சு கொண்டு போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டுக்கோங்க. அதே மீறி எப்படி ஒரு பாஸ் பேப்பர் செய்கிறது, எப்படி எக்ஸாம் ஸ்கோர் பண்ணுறதுங்கிறத ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு ஒரு அட்வைசபிள் வீடியோவாக உங்களுக்கு தேவையான டிப்ஸோடு அதை நான் முடிஞ்ச அளவில் கூடிய சீக்கிரம் அதை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்லி கொண்டு போகிறேன். கவனிங்க மாணவர்களே. இப்போ இந்த முதலாவது கேள்வியை நாம் இப்போ செய்ய போகிறோம். எம்சிக்யூலேருந்து போவோம். ரைட். இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால், ஒரு கொஷனை முதலாவது வாசிக்கணும். ஒரு கொஷனை வாசிக்கும்போது எனக்கு இந்த கொஷன்ஸ் விளங்குதான்னு முதலாவது பாருங்கள் சரிதானே. இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக விளங்குதா சரிதானே. இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ், அதாவது இந்த கேள்வி எதை கேட்குறாங்க அப்படி தானே. ஒரு கேள்வி ஒரு கேள்வியும் அதுக்குரிய 4 ஆப்ஷனும் தரக்கோல எந்த கேட்குறாங்க, இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் கொடுத்தா பர்ஃபெக்டாக இருக்கும்ங்கிறதான் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை. உங்களுக்கு முதலாவது இந்த கேள்வி விளங்கலைன்னு சொன்னால், இந்த கேள்விக்குரிய கீ பாயிண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குதோ அதுக்குரிய லெசன்ஸை மட்டும், அந்த ஏரியாவை மட்டும் உங்களோட 4 புக்ஸ் இருக்குது. கிரேட் 10ல் 2 புக், கிரேட் 11ல் 2 புக், மொத்தமாக பார்ட் 1 பார்ட் 2 4 புக்ஸ் இருக்குது. இந்த 4 புக்ஸ்லேயும் உங்களுக்கு எந்த இடத்துல அந்த கீ பாயிண்ட் இருக்குதோ அந்த ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவை மட்டும் ஃபஸ்ட்டுக்கு படிச்சுட்டு உங்களால் இந்த கேள்வி செய்ய இயலுமான்னு பாருங்கள். அப்போவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அதோட சேர்ந்து அந்த ஏரியாஸ் இருக்குது தானே, அது அந்த ஏரியாஸை தாண்டி அந்த செக்ஷனை மட்டும் படிக்க பாருங்கள் சரியா. இப்போ நான் முதலாவது கேள்வியிலிருந்து எப்படி அந்த விஷயங்களை செஞ்சு கொண்டு போகிறோன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ரைட். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலாவது கேள்வி. To which of the following tissues does the cell type stone cells belong? To which of the following tissues? பாருங்க, நான் கேள்வி உங்களுக்காக வாசித்து காட்டுறேன். To which of the following tissues, இதில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸில் does the cell type stone cells belong சரிதானே. மேபி நான் நினைக்கிறேன், நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன் இது சம்மந்தமான. இந்த முதலாவது கேள்வியில் ஸ்டோன் செல்ஸுங்கிற வேர்டு இது ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட வேர்டு. ஏனெண்டா இது தமிழில் கற்கலங்கள்னு சொல்லுவாங்க. தமிழில் கற்கலங்கள், தமிழ் மீடியமானவங்களுக்கு தெரியும். கற்கலமுங்கக்குள்ள கல்லுக்கு ஸ்டோன் தானே, அதை ஸ்டோன் செல்ஸ்ன்னு உங்களுக்கு தந்துட்டாங்க. பட் கெஸ் பண்ணி கொள்ளையிலும் இது சரியான ஆன்சர்ன்னு சொல்லி அதையும் தாண்டி இதுக்கான பெர்ஃபெக்டான வேர்ட் நான் உங்களுக்கு புக்கில் ஷோ பண்ணுறேன். கவனமாக பார்த்துக்கோங்க. ரைட். இங்கே கவனிங்கோ. புக்கில் இது ஸ்க்லரன் கைமாவை பற்றி பேசுது. ஸ்க்லரன் கைமாவை பற்றி பேசக்குள்ள பாருங்க, சொல்கிறாங்க, sclerenchyma tissue helps to provide mechanical support in support to the plant body. This tissue has 2 types of cells. என்னது? This tissue has 2 types of cells. பாருங்க, sclerites and sclerenchyma fibers. இந்த sclerites சொல்கிறது தான் கற்கலங்கள்னு தமிழில் சொல்லுவாங்க சரிதானே. இந்த ஸ்க்ளிரிட் இதுக்கு தான் ஸ்டோன் செல்லுண்டு அவங்க மீன் பண்ணிக்கிறாங்க சரியா. ஸ்க்ளிரிட்ஸ் மீன் பண்ணாமல் ட்ரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள அங்கே ஸ்டோன்னு தந்திருக்கிறாங்க சரிதானே. ஸோ அதுக்காகத்தான்
டீச் பண்ணக்கொள்ள இந்த மாதிரியான உங்களுக்கு ஃபேவரபுளான ஒரு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அந்த சொல்லையும் பார்த்துக்கோங்க. சிங்கள மீடியம்ண்டா சிங்கள வேர்டையும் பார்த்துக்கோங்க, தமிழ் மீடியம் கூட தமிழ் வேர்டையும் பார்த்துக்கோங்க. சரிதானே? அப்போ தமிழ் மீடியத்தில் இது கற்கலம்ங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் ஸ்டோனை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸ்க்ளெரட்ண்டா அது கல் மாதிரி மண் மாதிரி கரகரண்டிக்கும்ங்கிறதான் அதில் மெயினான அதில் நேச்சர். ஸோ அதை மீன் பண்ணுறதுக்காகத்தான் கேட்குறாங்க. சரியா? அப்போ இந்த கொஷன் வந்து ஸ்க்ளெரைட்ஸை பற்றி பேசுகிறது இந்த கொஷன். சரியா? ஸ்க்ளெரைட்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஸ்க்ளெரன் கைமா. ஓகேவா? இப்போ இந்த கொஷன் எப்படி படிக்கிறேன்டா, இப்போ நான் போன மாதிரி தான். இப்போ இதில் டிஷ்யூவை பற்றி பேசுகிறாங்க. இந்த டிஷ்யூவில் வந்து இப்போ மெரிஸ்மெட்டிக், பெரன்கீமா, கொலன்கீமா, ஸ்க்ளெரன்கீமா. உங்களுக்கு முதலாவது இந்த இதில் ஸ்டோன் செல் இல்லாட்டி ஸ்க்ளெரீடுங்கிற வேர்டை கண்டா அந்த வேர்டுக்குரிய ஸ்பெசிஃபிக்கான ஏரியா எங்கே இன்னும் இருக்குது. நீங்கள் இந்த ஏரியாவை மட்டுமே நீங்கள் படிச்சுட்டு வரலாம். இங்கே அட்லீஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த 7வது பேஜ் இந்த 7th பேஜை மட்டுமே உங்களுக்கு படிச்சுட்டு அந்த கொஷனை அட்டென்ட் பண்ண திரும்ப வரலாம். அப்படியே உங்களுக்கு விளங்காட்டி இதற்குரிய செக்ஷன் எங்கே இருக்குது, ஸ்க்ளெரன் கைமாக்குரிய ஹெட்டிங் எங்கே வருமென்று சொன்னால் இங்கே பாருங்கள், சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸுக்குள்ளே வரும். சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூவில் பெரன்கீமா, கொலன்கீமா, ஸ்க்ளெரன்கீமான்னு 3 டைப் இருக்குது. அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூங்கிற இந்த செக்ஷனை மட்டும் உங்களுக்கு படிச்சுட்டு திரும்ப இந்த கொஷனுக்கு உங்களுக்கு ஆன்சர் செய்ய இயலுமான்னு செக் பண்ணி பார்க்க இயலும். சரிதானே? ஸோ ஒரு கொஷனில் இருந்து புக் படிக்கிறது மிச்சம் ஈஸி. சரிதானே? நம்ம தொடர்ச்சியாக பேப்பர் கிளாஸை செய்யக்கூட அது நமக்கு விளங்கும் எந்த அளவுக்கு அது பெனிஃபிட்டாக, எவ்வளோ அளவுக்கு ஸ்மார்ட்டாக வந்து ஸ்மார்ட் ஒர்க் கொண்டு பண்ணி கஷ்டப்படாமல் புக் ஃபுல்லாக படிக்காமல் ஈஸியாக ஏபி எல்லாம் எடுக்கிற அளவுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவாக படிக்கலுங்கிறது. சரிதானே? அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் எடுத்தாச்சு. ரைட், செகண்டுக்கு வாங்கும். ஆஃப் த ஃபாலோவிங் பேர்ஸ் செகண்ட் கொஷினை பாருங்க. த பேர் ஆஃப் வெக்டர் குவான்டிட்டிஸ். அப்போ இதில் நாலேஜ் எங்கே இருக்குதுன்னு யோசிக்கிறேன். அப்போ இதில் நாலேஜ் எங்கே இருக்குதுன்னா, நீங்கள் இப்போ பேப்பர் செய்ய போகிற நீங்கள் ஒரு பென்சில் எடுத்து வச்சு முதலாவது கேள்வி எங்கே, கிரேட் 11. சரியா? கிரேட் 11. அப்போ 11 ஒரு ஸ்லேஷ் ஒன்று போட்டு 1 போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னு என்ன மீனிங், கிரேட் 11ல் முதலாவது யூனிட். சரியா? கிரேட் 11ல் முதலாவது யூனிட். சரியா? அதில் இருக்கிற நாலேஜ் தான் இது. சரிதானே? அப்போ இங்கே 2வது கேள்வியை நாம் எடுத்தோம்டா, கொஷின் நம்பர் 2 எடுத்தோம்டா, இது எங்கே இருக்குதுண்டா, கிரேட் 10ல் 2வது யூனிட்டில் வரும். கிரேட் 10ல் 2வது யூனிட்டுடைய கொஷின்ஸ். சரியா? கிரேட் 10ல் 2வது யூனிட்டில் இருக்கிற கேள்வி பார்த்துக்கோங்க. அப்போ இதில் நாலேஜை நாம் பார்ப்போம் எங்கே இருக்குதுண்டு. சரிதானே? இங்கே பார்க்க போனோம்டா கிரேட் 11 2வது யூனிட். இங்கே பாருங்க, பேஜ் நம்பர் 24. பேஜையும் எழுதி வைக்கிறது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியானே? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கே ஏற்ற மாதிரி 2வது யூனிட் அது உங்களுக்கு தேடி எடுத்துக்கொள்ள இயலுமெண்டா அந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னா ஓகே. அப்படி இல்லாட்டி பேஜ் நம்பரையும் எழுதி வச்சுக்கோங்க. 24, பேஜ் நம்பர் 24. A physical quantity which can be described only by its magnitude, it's called scalar quantity. இதில் என்ன சொல்கிறாங்க, ஸ்கேலர் குவான்டிட்டின்னு சொல்கிறது ஃபிசிக்கல் குவான்டிட்டி விச் கேன் பி டிஸ்கிரைப் ஒன்லி பை இட்ஸ் மெக்னிடியூட் மட்டும் இருந்தால் அதில் பேர் வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீட், மாஸ், டைம், டிஸ்டன்ஸ். செகண்ட் ஒன், a physical quantity which can be described by its magnitude and direction. It can be described by its magnitude and direction. ரெண்டுமே வரும். மெக்னிடியூட் மட்டும் வந்தால் ஸ்கேலர், மெக்னிடியூட் அண்ட் டிரெக்ஷன் வந்தால் ரெண்டையும் பற்றி பேசக்கோல அது வந்து வெக்டர் குவான்டிட்டியாக வரும். இதுக்கு எக்ஸாம்பிள்களை பார்த்துக்கோங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட், எக்ஸலரேஷன், வெலோசிட்டி, வெயிட். சரிதானே? இதோட போதாது, இன்னும் கொஞ்சம் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி வெக்டர் ஸ்கேலருக்குரிய எக்ஸாம்பிள்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸை மட்டும் வச்சு, இப்போ இந்த கொஷின் வந்து வெக்டரை பற்றி தானே கேட்குறாங்க. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், எக்ஸலரேஷன், வெலோசிட்டி, வெயிட் இந்த புக்கில் அந்த 4ஐயும் வச்சு இந்த கொஷனுக்கு ஆன்சர் செய்யலையுமான்னு கொஞ்சம் பார்ப்போம். சரியா? இங்கே ரைட், வெலோசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படி தானே பாருங்க. கொஷின் நம்பர் 4 ஆன்சரை பாருங்க. 4வது ஆன்சர் வந்து வெலோசிட்டி. சரிதானே? வெலோசிட்டி வந்து அதுவும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் தந்திருக்காங்க. எஸ், இங்கே பாருங்க, வெலோசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஓகே. அப்போ புக்கில் இருக்கிற அந்த 4 எக்ஸாம்பிளையும் படித்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கொஷனுக்கு ஆன்சர் எழுதிடலாம். இப்போ விளங்குதா இப்படி கொஷனுக்கு ஆன்சர்ஸ் எங்கே வருது, எப்படி படிக்கிறேன் பேப்பர் கிளாஸ். சும்மா ஒரு கேள்வியை பார்த்து இப்படி இதுக்கு இதான ஆன்சர் ரெண்டு இல்லை. ஒரு பேப்பருக்கு பின்னால் வந்து பெரிய ஒரு நாலேஜ் இருக்குது. சரிதானே?
அப்போ நீங்கள் நார்மலாக படிக்கக்குள்ள அந்த செக்ஷனை போய் படிங்க. இப்போ நான் அந்த செக்ஷனை மட்டும் தானே, அந்த இந்த ப்ளூ கலர் ஹைலைட்டடான இவ்வளோத்தையும் படித்தாலே போதும், சரிதானே? இந்த ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணிக்கிற இவ்வளோ விஷயம் படித்தா போதும், அந்த கேள்விக்கும் ஆன்சர் எழுதலாம், சரியான ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர் எழுதுறதுக்கு எவ்வளோ படித்தா போதும்ங்கிற அளவுக்கோ அதை படிச்சுட்டு திரும்ப வந்து இந்த கொஷனை செய்ய பாருங்கள். சில கேள்விகளுக்கு அந்த செக்ஷனில் அந்த சின்ன பகுதியை மட்டும் படித்தாலே போதும், உங்களுக்கு எக்ஸாமில் ஈஸியாக செஞ்சு கொள்ளலாம். அடுத்த பாருங்கள், 3வது கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆஃப் த எலிமெண்ட் தட் act as intrinsic semiconductor at the room temperature. செமிகண்டக்டர் இங்கிற கீவேர்டு வந்து நான் செல்லம் தானே, கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு முக்கியம். செமிகண்டக்டர் என்று சொல்ல தான் நீங்கள் கீவேர்ட், இந்த கீவேர்டு வந்து செமிகண்டக்டர். அப்போ கொப்பரா, அலுமினியமா, சிலிக்கனா, எஃபியாங்கிறது தான் இந்த செமிகண்டக்டர் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க, சரியா? நார்மலாக இந்த எலிமெண்ட்ஸை பற்றி நம்ம எங்கே படிப்போம்னு சொன்னால், இது வந்து கிரேட் 3வது யூனிட்டில் வரும். ரைட், இங்கே பாருங்க, மெட்டல்ஸை பற்றி பார்க்கக்குள்ள சோடியம், மெக்னீசியம், அதே மாதிரி நான் மெட்டல்ஸில் வந்து நைட்ரஜன், அதே மாதிரி சல்ஃபர், அதே மாதிரி கார்பன், அப்படியே போகும். அதுக்கு பிறகு சம் மெட்டலாய்ட்ஸுங்கிற செக்ஷனில் பாருங்க சிலிக்கனை பற்றி படிக்கக்குள்ள யூசஸ் ஆஃப் சிலிக்கனை பாருங்க. இட்ஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் டிரான்சிஸ்டர் அண்ட் டயோட்ஸ். இதில் பாருங்க சிலிக்கனை பற்றின ஒரு விஷயம், சரிதானே? சிலிக்கன். அப்போ அதே மாதிரி சிலிக்கன் அண்ட் போரன். ரைட், இங்கே பாருங்க, கிரேட் 11வது யூனிட்டில் கிரேட் 11வது யூனிட் பார்ட் 2 புக்கில் வந்து பேஜ் நம்பர் 52 பாருங்க. எஸ்ட்ரிங்சிக் செமிகண்டக்டர்ஸ் என்று சொல்லியே இருக்குது, சரிதானே? எஸ்ட்ரிங்டிக் செமிகண்டக்டர்ஸ் என்று சொல்லியே இருக்குது. இதில் சிலிக்கனை பற்றி பேசுகிறாங்க, சரி? அப்போ நார்மலாக இந்த கிரேட் 10 இந்த யூனிட்டுக்குள்ளே உங்களோட டீச்சர் படித்து தரக்குள்ளேயே இது வந்து என்னது டிரான்சிஸ்டர்ஸ், டயோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. என்ன ரீசன்ண்டா, இது செமிகண்டக்டருங்கிறதால தான் கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது சப்போர்ட்டாக இருக்குங்கிறது கிரேட் 10லேயே உங்களோட டீச்சர் உங்களுக்கு அந்த சின்ன பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்கண்டா, நீங்கள் கிரேட் 11 வரைக்கும் அவ்வளோ தூரத்துக்கு இந்த கொஷனுக்காக கஷ்டப்பட தேவையில்லை, சரிதானே? அப்படி இல்லாட்டி ஓவராலாக படிக்கக்குள்ள பாருங்க, இந்த யூனிட்டை பாருங்க, இந்த யூனிட்டில் சரிதானே நிறைய விஷயங்கள், அதாவது எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லி செமிகண்டக்டர்ஸ் அது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த சிலிக்கண்டை வந்து டோனர் ஆட்டம் என்ற விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய இப்போ போரன் சிலிக்கனில் இருக்கக்கூடிய இந்த சிலிக்கண்டை வந்து லெட்டாய்ஸ், சரி பாருங்க, அதில் வந்து அது வந்து ஒரு ஃபாஸ்பரஸ் இருக்கக்குள்ள அது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது. ஆனால் கடைசியாக பாருங்க, இங்கே பாருங்க, செமிகண்டக்டர்ஸ் மெட்டீரியல்ஸ் such as silicon and germanium in their crystalline form show that properties. என்ன சொல்லாங்க பாருங்க, some materials conduct a small amount of electricity. அதால தான் அவங்கள செமிகண்டக்டர்ஸ் என்று சொல்லாங்க, அது சிலிக்கன் ஜெர்மனியம் என்று சொல்லாங்க. பேசிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன்லேயே வந்து இந்த பாயிண்ட்டை தந்துட்டாங்க. ஸோ இதுக்குரிய நாலேஜ் வந்து நீங்கள் இந்த இருக்கிற இந்த லெட்டிஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு தெரிஞ்சு படிச்சிருக்கணும் என்கிற விஷயம் இல்லை. நார்மலாக வந்து இதில் என்னது இதில் டெஃபினிஷன்ஸையும் இதில் இன்ட்ரோடக்ஷனையும் உங்களுக்கு நார்மலாக ஓவராலாக படிச்சிக்கிறாள் கூட இந்த கொஷனுக்கு ஆன்சர் எழுதலாம், கிளியர் தானே? அப்போ இதில் ஆன்சர் வந்து சிலிக்கன். அப்போ அதால் தான் எந்த யூனிட்டும் பெருசு சின்னதுண்டு இல்லை, அந்த யூனிட்டோட ஓவராலான நாலேஜை படிச்சுக்கோங்க மேலோட்டமாக, சரியா? ரைட், அப்போ இதுக்கு வந்து கிரேட் 11வது யூனிட். அப்போ சரி தானே? இப்போ இந்த செக்ஷனையும் மெதுவாக சும்மா இந்த இன்ட்ரோடக்ஷனை படிச்சுட்டு போகலாம். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இதில் நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்குதுண்டா அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட நோட் புக்கில். அப்போ 11th யூனிட் ஒன்று இருக்குது, அதை படிக்கணும்னு சொல்லி அதை மார்க் பண்ணி வச்சுட்டு பேப்பர் செக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சது பிறகு ஸ்டடி செக்ஷன் ஒரு தனி ஒரு இது இருக்குது தானே உங்களோட பீரியட், அந்த டைமில் நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா ஃபுல்லாக இதுக்குரிய எல்லா ரிசோர்ஸையும் எடுத்து படித்து பாருங்கள், சரி தானே? இப்போ நம்ம பேப்பர் கிளாஸ் மாதிரி பெரலலில் வந்து தியரி கிளாஸஸும் போகும். அப்போ தியரி கிளாஸஸில் வந்து ஃபுல்லாக இது என்ன விஷயம் நடக்குதுங்கிற எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், சரியா? ஓகே தானே? ரைட், அடுத்தது வாங்க. அடுத்த கேள்வி வந்து 4வது கேள்வி ஒரு பேசிக்கான கேள்வி, அதுவும் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இண்டிகேட்ஸ் த சிம்பிள்ஸ் ஆஃப் த எலிமெண்ட் ஜிங்க், சோடியம், சில்வர். நல்லா பார்த்துக்கோங்க, ஜிங்க்ங்கிறது என்ன, சோடியம்ங்கிறது என்ன, சில்வருங்கிறது என்ன. இது வந்து ஒரு கிரேட் 9 நாலேஜ் இருக்கிற பிள்ளைக்கு கூட செய்யலும். ஆனால்
மெயினாக வந்து எலிமெண்ட்ஸில் வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸில் வந்து சிம்பிள்ஸ். இப்போ நான் கிரேட் 9 knowledge உங்களுக்கு விடுறது இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு போகிறேனே, சில எலிமெண்ட்ஸுக்கு வந்து டிரெக்டாக அவங்கள்ட்ட இங்கிலீஷ் நேமையே தந்துடுவாங்க. ஆனால் சில எலிமெண்ட்ஸுக்கு வந்து லெட்டின் நேம்ஸ்லாம் பேர் வைப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிங்க்ன்றதுக்கு வந்து அது ஒரு இங்கிலீஷில் தான். அப்போ பாருங்கள், ஜிங்க்ன்னு சொல்லதை வந்து ஜெட் இருக்கி என் இருக்கி ஜிங்க்கில் என்ன. அப்போ அதில் ஃபஸ்ட் லெட்டரோட செகண்ட் லெட்டரையும் வைப்பாங்க, அப்படி இல்லாட்டி ஏதாவது மிச்சமாக இருக்கிற ஒரு லெட்டர்ஸையும் வைப்பாங்க. அப்போ ஜெட்என்னு வச்சிருக்கிறாங்க, அதில் பேர் என்ன, ஜிங்க். சரியா? இந்த கொஷனுக்கு அடுத்தது வந்து சோடியம். சோடியம் வந்து அதில் லெட்டின் நேம் வந்து நெட்ரியம். அப்போ அதால் சோடியத்துக்கு சோ எண்டோ இல்லாட்டி எஸ்எண்டோ பேர் வச்சிக்க மாட்டாங்க. நெட்ரியம்ங்கிறதால என்று தான் பேர் வச்சுருப்பாங்க, சோடியம். அப்போ டிரெக்டாக வந்து இந்த ரெண்டாவது ஆன்சரும் மூணாவது ஆன்சரும் கிளிக் ஆகுது என்ன. அடுத்தது சில்வருக்கு சரியானே எக்ரெட்டம் என்ன. சில்வரும் வந்து அதில் என்னது, சில்வரும் வந்து அதில் லெட்டின் நேம் தான். சரியா? அப்போ எஸ்ஐங்கிறது என்னன்னு கேட்டால் நம்ம ஆல்ரெடி மூணாவது கொஷனில் பார்த்துட்டோம், சிலிக்கன் என்ன. எஸ்ஐ வந்து சிலிக்கன். அப்போ ஷுவராக மூணாவது ஆன்சரில் சிலிக்கன் என்று தெரிஞ்சால் அடுத்த நாலாவது ஆன்சரில் வந்து நாலாவது கொஷனை வந்து அலட்ட மாட்டோம் என்ன, நமக்கு அது கஷ்டமாயிக்காது. அப்போ எஸ்ஐ என்ன சிலிக்கன். அப்போ ஷுவராக மூணாவது ஆன்சர் தான் வரும். இது நார்மலாக பாருங்க, இந்த ஜெட்டனுங்கிறது இந்த எலக்ட்ரோலைசிஸில் இருந்து நிறைய இடங்களில் ஜெட்டன் கிரேட் 8 இருந்து 7 இருந்து படிச்சுட்டே வரணும் ஒரு புள்ள. அவ்வளோ தூரத்துக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒன்று கூட இல்லை, அதை பற்றி எதுவுமே தெரியலைண்டா. ஜிங்க்குக்கு ஜெட்டன் தெரியாத அளவுக்கு ஒரு புள்ள இருக்கும் மனுஷன். இந்த கொஷன் வந்து மிச்சம் கஷ்டமாயிருமா அவங்களுக்கு. சயின்ஸில் ஒரு பெரிய ஒரு நாலேஜ் தேவைண்டு இல்லையே, அதில் ஒரு இன்ட்ரொடக்ஷனும் கூட இல்லை, அதை என்னென்னு தெரியான்னு சொல்கிறது வந்து மிச்சம் கவலையான ஒரு விஷயம். அடுத்தது சோடியம்ங்கிறது வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எலிமெண்ட் என்ன. சோடியம் குளோரைடில் வர அந்த அயனிக் பொண்டுன்னு படிக்கக்குள்ள வாரதெல்லாம் சோடியம் தான். சோடியமை பற்றி எல்லா கிரேட்ஸ்லையும் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்போம். அப்போ சோடியத்துக்கு என்கிற ஒரு நாலேஜ் இருந்தாலும் ஓரளவுக்கு கொண்டு போக இயலும். சரிதானே? அதே மாதிரி இது வந்து கிரேட் 9 அந்த புக் எடுத்துகிட்டு பாருங்கள், மூணாவது யூனிட்டில் வந்து லெட்டின் நேம்ஸ் எப்படி வச்சுருக்காங்க. சரிதானே? அதே மாதிரி இங்கிலீஷ் நேம்ஸில் என்னென்ன பேர் இருக்குதுன்னு சும்மா அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? இதுக்கு ஆன்சர் வந்து மூணாவது ஆன்சர். ரைட். கொஷின் நம்பர் 5 பாருங்க. செலக்ட் த ஆப்ஷன் தட் கரெக்ட்லி இண்டிகேட்ஸ் த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் த பிளான்ட் மேங்கோ. ரைட். இது வந்து கிரேட் 10 13வது யூனிட்டில் கடைசியாக டைவர்சிட்டியில் வந்து வண்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டு என்ற ஒரு யூனிட் இருக்குது, 13வது யூனிட். அதில் கடைசியாக வர ஒரு விஷயம் இது வந்து சயின்டிஃபிக் நேம். ரைட். இந்த கொஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு நீங்களோட லைஃப்பில் எத்தனை தடவை இந்த கொஷனை கண்டாலும் இதில் நான் ஒரே ஒரு ட்ரிக் சொல்லி தரேன், இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இந்த 5வது கொஷனுக்கு தானே, இந்த 5வது கேள்வியில் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணணுமெண்டா உங்களோட லைஃப்பில் எப்போ இந்த கொஷனை கண்டாலும் நினைப்பு வச்சுக்கோங்க, இதில் 2 பேர் வரும். சரியா? முன்னுக்கு ஒரு பேர் பின்னுக்கு ஒரு பேர். அப்போ 4 கேள்வியிலையும் 2 நேம்ஸ் தான் வந்திருக்கு. அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம். சரியா? இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குது தானே, ஃபர்ஸ்ட் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அது மட்டும்தான் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் லெட்டரில் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் கேபிட்டலில் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இதில் டிரெக்டாகவே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். நல்லா பார்த்துக்கோங்க. எங்கே இருக்குது முதலாவது ஆன்சரும் ரெண்டாவது ஆன்சரையும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டரில் ஃபர்ஸ்ட் நேம்ட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலாக வருது. மெங்கிஃபெரா இண்டிகாங்கிறதுல முதலாவதும் ரெண்டாவதும் வந்து உங்களுக்கு ஷுவர் பண்ணி வந்துட்டு இந்த வருஷம்தான் இந்த கொஷனை இன்னும் கொஞ்சம் மோடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இல்லாட்டி வழக்கமாக இந்த 2 ஆப்ஷனே வராது, ஒரே ஒரு ஆப்ஷன்லேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த வருஷம் இதில் இன்னும் ஒரு நாலேஜை பிள்ளைகள்ட்ட எதிர்பார்க்காங்க வழக்கமாக. ஸோ முதலாவது விஷயம் என்ன, ஒரு ட்ரிக் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் வாரது. ரெண்டாவது ட்ரிக் என்னென்னா, இப்போ இந்த பேப்பரை வந்து டைப் பண்ணி தானே தந்திருப்பாங்க. அப்போ பிரிண்டடான, அதாவது டைப் பண்ணும்போது இப்போ வேர்டில் சரிதானே, டைப் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் வேர்டு எம்எஸ் வேர்டில் டைப் பண்ணியிருப்பாங்க இந்த பேப்பரை. இப்போ டைப்பில் வரக்குள்ள டைப் பண்ணி வரும்போது அது இட்டலிசைஸ் பண்ணியிருக்கும். இட்டலிசைஸ் என்ன உங்களுக்கு தெரியும் தானே, எம்எஸ் வேர்டில் போனேன்டா ஐஎன் ஒன்று இருக்குது, அண்டர்லைன் இட்டலிசைஸ் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ கொஞ்சம் சாய்வாக சரியா கொஞ்சம் சாஞ்சிருக்கும் எழுத்து, சும்மா டிரெக்டான நேரான எழுத்து இல்லை. அப்போ பாருங்கள், முதலாவது ஆன்சரையும் ரெண்டாவது ஆன்சரை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சரை விட செகண்ட் ஆன்சர் இட்டலிசைஸ்டாக இருக்குது. அதில் லெட்டர்ஸ் வந்து ஒரு ஜாதி கொஞ்சம் சாஞ்சா மாதிரி இருக்குது, வழங்குதா? அப்போ செகண்ட் ஆன்சருக்கு தான் போகலாம். ஓகேவா? இப்போ இப்படி தான்
ஒரு 5 கொஷின் உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு இன்ட்ரொடக்ஷனுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி முடிஞ்ச அளவில் இந்த கொஷின்ஸை ஒரு 5 10 15ன்னு சொல்லி முடிஞ்ச அளவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே தானே?